ஆஸ்ட்ரோ டிவைன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி, சிவகாசி. அதாவது இந்த தலைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன, இந்த கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த 2025 கடைசி எண்ட் ஆஃப் பாயிண்டில் வந்திருக்கோம். எல்லாருக்குமே நன்மை கிடைச்சிருமா? ஏன்னா 2025 வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்களில் பல போராட்டங்களை பல பிரச்சனைகளை சந்தித்த ராசி அன்பர்கள் கொஞ்சம் அதிகமானவே இருக்காங்க. நிறைய பேர் நிறைய விஷயத்தை எதிர்பார்த்து அது இந்த நவம்பர் மாதத்துல இருந்தால் எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா, என்னோடய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்துருக்க அத்தனை விதமான விஷயங்களும் இந்த நவம்பர் மாதத்தில் நம்முடைய 12 ராசி நேயர்களுக்குமே கிரகங்கள் என்ன பண்ண போகுதுன்னா கொஞ்சம் பிரித்து கொடுக்க போகுது. அதுக்கு மிகப்பெரிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சூரிய பகவான், அதற்கு பிறகு குரு பகவான். இந்த 2 கிரகங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது, இது முடியவே முடியாது, இது எப்படி சமாளிப்பது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பாரத்தை சுமந்து கொண்டு இருப்பவர்களுக்கு பாரத்தை சுமக்க வேண்டாம். நீங்கள் கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுங்க, உங்கள் மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய நவ கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நவம்பர் மாதத்தில் 17ஆம் தேதிக்கு கரெக்டாக விருச்சிக ராசிக்குள்ள போயிறாரு. ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. 17ஆம் தேதி தான் பல நபர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை, எதிர்பார்த்த அத்தனை விதமான விஷயங்கள் நடக்க போகிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். சரி, வாங்க நம்ம உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களுக்கு, மீளாத துயரத்தில் இருக்கும் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இப்போ இந்த நவம்பர் மாதம் ஸ்டார்ட். நீங்கள் படுற கஷ்டம், நீங்கள் படுற போராட்டம் முன்னெல்லாம் வெளிப்படையாக கண்ணில் தெரியாது, ஆனால் இப்போ சில விஷயங்கள் உங்களுடைய கண் பார்வையிலே தெரியும். என்ன ரொம்ப சோர்ந்து இருக்க, என்ன இப்படி ஒரு டல்லாக இருக்க அப்புறம் பல நபர்கள் உங்களை கேட்குறாங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு டிப்ரெஷன் ஏற்படுது. அப்போ எப்போ நான் இந்த பிரச்சனை மீண்டு வருவேன் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கண்ணாடியை பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இதுக்கு சரியான ஒரு அமைப்பு இந்த நவம்பர் மாதம் தான். நவம்பர் மாதத்தில் குருவுடைய பரிபூர்ண பார்வை நம்முடைய மீனராசி டைரக்டா விழுது. அதுவும் 9ஆம் பார்வைங்க. குரு வந்து 9ஆம் இடத்துல அமர்ந்து உங்களை பார்க்காரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர்ந்து அவருடைய 9ஆம் பார்வை மூலமா உங்களை பார்க்கிறாரு. இந்த 9ஆம் பார்வை தான் ரொம்ப ரொம்ப மிக விசேஷமான பார்வை. குரு பார்வை கிடைச்சால் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க, இது மற்ற ராசிகளுக்கு. ஆனா மீன ராசிக்கு குரு பார்வை கிடைச்சா கோடி கணக்கில் புண்ணியம், வெறும் கோடி கிடையாது, கோடி கோடி கணக்கில் புண்ணியம் அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தலாம். உசுப்பேத்துறதுக்காண்டி சொல்லுங்க, உங்களை மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டுங்கிறது தெளிவா சொல்லியிருக்கேன், ப்ரொஃபைட்டா சொல்றேன். அப்படியே மீன ராசினாலே ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்னா சூப்பரா இருக்கும். ஆனா இப்ப கடந்த காலங்களில் சொல்லுங்க, கிட்டத்தட்ட ஒரு மார்ச் எண்ட்ல இருந்து இந்த 2025 மார்ச் எண்ட்ல இருந்து ஏதோ சட்டை போடுறேன், ஏதோ நான் சுடிதார் போடுறேன், ஏதோ நான் ஒரு ட்ரெஸ் போடுறேன், அவ்வளவுதான். ஆனா நான் நினைச்ச மாதிரி அப்படி ஸ்டைலா அப்படி பார்த்து எல்லாரும் பார்க்குற அளவுக்கு அழகாக இருந்த காலம்லாம் போச்சுங்க. என்னுடைய தோற்றமும் சரி, என்னுடைய செயல்பாடும் சரி, ஏதோ நகர்ந்து செல்லுது, அதை நோக்கி நானும் பயணம் செய்கிறேன். இப்படித்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த பயணம் சிறப்படைய வேண்டும். ஒரு பழைய நபராக ஒரு தோரணையோடு நீங்கள் செயல்பட வேண்டும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆடை ஆபரணங்கள் வாங்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த மாதம் அதற்கான ஒரு இயக்கத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம். உங்களுடைய லைஃப் சூப்பராக இருக்கும். மனசில் உள்ள கவலை, அழுத்தம், சொல்ல முடிந்தது சொல்ல முடியாததுன்னு 2 வகையாக வச்சிருக்கீங்க, 2 வகையாக பிரித்து வச்சுருக்கீங்க. இதெல்லாம் சொல்ல முடியுங்க, இதெல்லாம் சொல்லவே முடியாதுங்க, அந்த அளவுக்கு அழுத்தம் இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அப்படியே நம்ம வந்து அப்படியே டோட்டலாக ஒரு ஹர்ஸரை வச்சு ஸ்வைங்கன்னு காப்பி பண்ணி டப்புன்னு ஒரு சுவிட்ச் அமுக்குனா டெலிட் ஆயிடும். என்று அமுக்குனே டெலிட் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் டெலிட். உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போகுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீனராசி நண்பர்களை யாரெல்லாம் வெளிநாடு போகலாமா, வெளியூர் பயணம் செய்யலாமா அப்படின்னு எதிர்பார்த்துருக்கீங்கன்னா இந்த மாதம் அது சிறப்பான மாதம். உறுதியாக பயணம் செய்யலாம். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் உறுதியாக இதை பயன்படுத்திக்கலாம். அதே போல் தன்னுடைய மனைவியின் வீட்டாரின் குடும்பத்தாரிலிருந்து, அதே போல் கணவருடைய வீட்டாரின் குடும்பத்தாரிலிருந்து அதிகமாக கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நானும் என்னுடைய மனைவியும் ஒற்றுமையாக தான் இருக்கோம், இவங்க செய்கிற பாடு எங்கள் 2 பேத்துக்குள்ள பிரச்சனை வந்துடுது,
அல்லது என்னுடைய கணவர் நானும் ரொம்ப புரிதலுடன் இருந்தோம், எங்களுடைய கணவருடைய குடும்பத்தார் எங்க ரெண்டுத்தையும் பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு எப்படியாவது ஒரு ஒற்றுமை கிடைச்சிடாதா அப்படின்னு எதிர்பார்க்கிற ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இது ஒரு சேஞ்சஸ் ஏற்படும். உங்க 2 பேருடைய உண்மையான அன்பு, நீங்க 2 பேருமே அதாவது புரிதலுடன் பரிமாறக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. இந்த நடுவில் உள்ள உறவாக இருந்தாலும் சரி அது வேற துரோகமாக இருந்தாலும் சரி தூக்கி போட்டுட்டு நீங்க ஒரு சிறப்பாக இருக்க போறீங்க. யாருடைய தலையிடலும் இங்கே இருக்க போறது கிடையாது. கவலையப்பட வேண்டாம். நீங்க உண்மையா நேசிச்ச உங்களுடைய அன்பான பாசமான உங்களுடைய பார்ட்னர் உங்களுடன் பிரிவு என்ற வார்த்தையை முடிச்சுட்டு பாசங்கிற வார்த்தையை தொடங்க போறார். கவலைப்பட வேண்டாம். நம்மளுடைய மீன ராசி அன்பர்கள்ல காதல்ல கப்பல் கவுந்து போச்சு. காதல்ல நானு என்னுடைய வருமானத்தை இழந்துட்டேன், என்னுடைய வேலையை இழந்துட்டேன், என்னோட லைஃபே இழந்துட்டேன்னு சொல்லி மீனராசி பெண்களாக இருந்தாலும் சரி மீனராசி ஆண்களாக இருந்தாலும் இப்படித்தான் சொல்லிக்கிறீங்க. அந்த பொண்ணை நான் பார்க்காம இருந்தா நான் சந்தோஷமா இருந்திருப்பேங்க, இப்ப என் சந்தோஷத்தை அவ எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா சொல்லி இல்லையா. இதெல்லாம் மாறப்போகுது. ஓகேவா? உங்களை உண்மையா உங்களுடைய காதலர்களோ சொன்னா 2 காதலர் நினைச்சாதீங்க. உங்களுடைய காதலர் அல்லது உங்க காதலி நேசித்திருந்தால் மற்றவர்களுடைய சூழ்ச்சியினால் வெளியே போயிருந்தால் மீண்டும் உங்களிடம் பேசுவாங்க. இது உண்மையா இருந்தால் அதுதான் நான் அண்டர்லைன் பண்றேன். அப்புறம் என்னை ஃபோன் பண்ணி வந்துருவாங்களா நீ கேட்கக்கூடாது. சரியா? உண்மையான அன்போடு பாசத்தோடு உங்களுடைய காதலை புரிந்து கொண்ட காதலி உறுதியா தேடி வந்துருவாங்க. அதை தாண்டி சூழ்ச்சினால் போச்சுன்னா ஒரு புதிய வாய்ப்பு, புதிய செயல்பாடு, புதிய அன்பு வருவதற்கான வாய்ப்பு. பழசா புதுசாங்கிறத அவங்க வச்ச உண்மையான காதலை வச்சு நீங்க முடிவெடுத்து. ஆனா இந்த மாதம் காதல் என்பது வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்ம காதல்ல பட்டு சிக்கி தவிக்கிறது கன்னி ராசி மாதிரி மீன ராசியும் எடுத்து. அப்ப கொஞ்சம் சுயஜாதி செக் பண்ணிக்கோங்க. எத்தனை முறை தான் அடி வாங்குறது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசித்து பண்ணுங்க. அவசரப்பட வேண்டாம். மற்ற செயல்பாடுகள் எல்லாமே மகத்துவமாக இருக்கு. கவலைப்பட தேவையில்லை. அதே போல இந்த மாசத்துல வேற என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும்? காதல்னு சொல்றது நம்மளுடைய 2K கிட்ஸ் 90 கிட்ஸ்க்கு எல்லாம் சொல்லிட்டீங்க. எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கவனங்கிற விஷயம் சொல்றீங்களா? தொழில் செய்யறவங்களுக்கு அல்லது சொந்தமாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ற நம்முடைய அன்பு நேர்களுக்கு ஏதாவது ஒரு கவனம் இருக்கா? வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்லாம் கேள்வி வைக்கவே தேவையில்லை. ஏன்னா குரு உங்களை பார்க்கறனால மைனஸ் எல்லாம் கடந்து போகுது, பிளஸ் எல்லாம் கூட இருக்க போகுது. இதான் ரிசல்ட். ஃபாலோ பண்ணுங்க. மகிழ்ச்சியா இருப்பீங்க, சந்தோஷமா இருக்கு. எத்தனை முறை தான் அடி வாங்குறது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசித்து பண்ணுங்க. அவசரப்பட வேண்டாம். மற்ற செயல்பாடுகள் எல்லாமே மகத்துவமாக இருக்கு. கவலைப்பட தேவையில்லை. அதே போல இந்த மாசத்துல வேற என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும்? காதல்னு சொல்றது நம்மளுடைய 2K கிட்ஸ் 90 கிட்ஸ்க்கு எல்லாம் சொல்லிட்டீங்க. எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கவனங்கிற விஷயம் சொல்றீங்களா? தொழில் செய்யறவங்களுக்கு அல்லது சொந்தமாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ற நம்முடைய அன்பு நேர்களுக்கு ஏதாவது ஒரு கவனம் இருக்கா? வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்லாம் கேள்வி வைக்கவே தேவையில்லை. ஏன்னா குரு உங்களை பார்க்கறனால மைனஸ் எல்லாம் கடந்து போகுது, பிளஸ் எல்லாம் கூட இருக்க போகுது. இதான் ரிசல்ட். ஃபாலோ பண்ணுங்க. மகிழ்ச்சியா இருப்பீங்க, சந்தோஷமா இருக்கு.